Good evening, students. Today we will see the current affairs from 3rd and 4th January. Okay, the first news we will cover from the demonetization article. So, recent Supreme Court order a constitutional bench, that is 5 bench judges, they have given the verdict on demonetization. 4:1 ratio, it was like availed. So, demonetization அப்படின்னா மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா போதும். The case is not that much important because it's like no need to study in detail about the case. So demonetization அப்படின்னா like legal tenderல இருக்கக்கூடிய 500 இப்போ பண்ணது 500 அதுக்கு முன்னாடி 1000 இதுக்கு முன்னாடியும் பண்ணியிருக்காங்க 10,000 rupees notes 5,000 rupees notes 1976 some on the time period ஒரு வாட்டி 1947 time period 46 time period they have done it. ஸோ இப்படி ரெண்டு வாட்டி நம்ம இதுக்கு முன்னாடி டிமானிட்டைசேஷன் பண்ணியிருக்கோம். லீகல் டெண்டரை வந்து கேன்சல் பண்ணுறது. ஸோ த ஃபியட் கரன்சி இஸ் அ லீகல் டெண்டர், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நோட்ஸ். ஸோ இட் வாஸ் கிவன் லீகல் டெண்டர். ஸோ லீகல் டெண்டர் இட்ஸ் லைக் இட் கேன் பி யூஸ்ட் ஃபார் ட்ரேடிங், பர்ச்சேசிங் சம்திங். ஸோ டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். ஸோ இட் வாஸ் அவைல்டு பை தி ஆர்பிஐ அட் தி லீகல் டெண்டர். அப்போ இதை வந்து டிமானிட்டைசேஷன் பண்ணுறது பண மதிப்பிழக்க செய்கிறது. சரியா? ஸோ இட் ஹேப்பன். ஸோ இதோட மெயின் ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா டு கர்ப் பிளாக் மணி, டெரரிஸ்ட் ஃபண்டிங், அப்புறம் இல்லீகல் மார்க்கெட்டிங், பிளாக் மார்க்கெட்டிங், அப்புறம் கரப்ஷன், டு கர்ப் கரப்ஷன். ஸோ இதோட பாசிட்டிவ் இம்பேக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா டாக்ஸேஷன், டிமானிட்டைசேஷன் அப்புறம் டாக்ஸேஷன் இன்க்ரீஸ்ட். ஸோ தோஸ் ஆர் நாட் பே லைக் டாக்ஸேஷன் கிளாஸில் வராதவங்க. ஸோ தோஸ் ஆர் நாட் இன் த யூஷுவல் பேயர்ஸ் ஆஃப் டாக்ஸஸ், இன்கம் டாக்ஸஸ், தே ஸ்டார்டட் பேயிங் டாக்ஸஸ். நியூ டாக்ஸ் பேயர்ஸ் வந்து நிறைய என்ரோல் ஆனாங்க. அது மட்டும் இல்லை, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டிஜிட்டல் பேமெண்ட். ஸோ அது அதிகமாச்சு. ஸோ தீஸ் ஆர் த பெனிஃபிட். இம்பேக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் கேட்டகரி, அக்ரிகேட் டிமாண்ட் இஸ் லைக் இஸ் வெரி லெஸ், டிமாண்ட் ஸ்டார்டட் லெஸ். ஸோ ஆட்டோமேட்டிக்லி ஜாப்லெஸ் கிரியேட்டட். அப்புறம் ஃபார்மிங் பீப்புளுக்கான டிமாண்ட் கம்மியாகும். ஸோ தெர் இஸ் அ ஷார்ட்டேஜ். Aggregate supply also reduced. So there is a economical activity. So people வந்து purchase பண்ணுறது எல்லாமே ஸ்டாப் ஆகும். பர்ச்சேஸ் பண்ணுற supply of money is less. Automatically supply less ஆகும்போது automatically there is a demand வந்து கம்மியாகும், பொருட்களோட டிமாண்ட் கம்மியாகும். ஸோ ஜாப்லெஸ் கிரியேட் ஆகும், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்புறம் அன்சர்டனிட்டி ஷாக், இதெல்லாமே ஷாக்ஸ். Aggregate demand shock, aggregate supply shocks, these are the negative. Uncertainty shocks. ஸோ கவர்மெண்ட் வந்து என்ன ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்றத கணிக்க முடியாது. ஸோ திடீர்னு பண மதிப்பிழப்பு அனௌன்ஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்லி இட் வில் ஹர்ட் தி இன்வெஸ்டர்ஸ். ஸோ அப்போ அவங்க இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இன்வெஸ்ட் பண்ணலை அப்படின்னா மணி சர்க்குலேஷன் இருக்காது. அது மட்டும் இல்லை, டிமானிட்டைசேஷனுக்கு முன்னாடி தட் இஸ் 17 lakh crore தான் பீப்புள் கிட்ட காசு இருந்துச்சு சர்க்குலேஷனுக்காக, பீப்புள் கையில் வச்சிருக்கக்கூடிய காசு. அதுக்கு பிறகு இட் இன்க்ரீஸ் டு 39 lakh crore இன்னைக்குள்ள நிலவரம். ஸோ இது வந்து ஒரு விதமான பயத்தை உருவாக்கிது, கான்ஃபிடென்ஸை லைக் கவர்மெண்ட் மேலே இந்த கான்ஃபிடென்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கு. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் யூ பீப்புள் ஹேவ் டு நோ. அண்ட் தென் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் யூ பீப்புள் கேன் see the screen. ஸோ அட்வான்டேஜஸ் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்ட்ரோல் த கிரிமினல் ஆக்டிவிட்டி, தட் இஸ் டெரரிசம். தென் ஃபார்பிட்ஸ் டேக்ஸ் அவாய்டன்ஸ், ஃபினான்ஷியல் கிரைம்ஸ், தப்பு பண்ணுறது, கடத்தல், இந்த மாதிரியான ஃபினான்ஷியல் பிளாக் மார்க்கெட்டிங் இது வந்து ஸ்டாப் பண்ணப்படுது. அப்புறம் டிஜிட்டல் கரன்சி, ப்ரமோட்டிங் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன், அதை ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன். அப்புறம் டாக்ஸேஷன், ஹையர் டேக்ஸ் ரெவன்யூ. ஸோ டாக்ஸேஷனில் பீப்புள் வராங்க. அப்புறம் பிளாக் மணி ரெடியூஸ் ஆகுது. டிஸ்அட்வான்டேஜ்னால் இல்லீகல் ஆக்டிவிட்டி வில் நாட் ஸ்டாப்ட் என்டர்லி. ஸோ ஸ்டில் இட் இஸ் கண்டினியூங். அது நமக்கு தெரியும். எக்ஸ்பென்சஸ் இஷ்யூஸ்
issuing new currency. புதுசாக பிரிண்ட் பண்ணும்போது கவர்மெண்ட்டோட செலவு அதிகமாகும். ஸோ அது வந்து ரொம்ப அதிகம். Introduces new types of currency risk such as crime, cyber crime. அது ஆன்லைன் டிரான்சாக்ஷன் அதிகமாகும், சைபர் crime problem is also there. அப்புறம் ஜிடிபி வந்து ஸ்டாப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது நான் உங்களுக்கு சொன்னேன், தட் இஸ் அக்ரிகேட் டிமாண்ட் ஷாக், அப்புறம் அக்ரிகேட் சப்ளை ஷாக், அப்புறம் உங்களுக்கு அன்சர்டன் ஷாக் இருக்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் வராது. ஸோ தீஸ் ஆர் த மெயின் ப்ராப்ளம்ஸ் ஆன் த சிட்டிசன்ஸ். ஸோ இதான் நீங்கள் டிமானிட்டைசேஷனில் தெரிய வேண்டியது. மற்றபடி அவங்க கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேணாம். 1946 ஆர்பிஐ வந்து டிமானிட்டைசேஷன் பண்ண 1000 rupees டிமானிட்டைசேஷன், அப்புறம் 10,000 rupees நோட்ஸ் வந்து டிமானிட்டைசேஷன் பண்ணியிருக்காங்க. 1978 சேம் தௌசண்ட்ஸ், 5,000 அப்புறம் 10,000 rupees நோட்ஸ் வேர் கர்வ்ட். 2016 நான் உங்களுக்கு சொன்னேன் சேலஞ்சஸ், நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் என்னென்ன லைக் இதனால் வந்த பாசிட்டிவ் இம்பேக்ட் என்னெல்லாம் அப்படின்ற வி ஹவ் ஸ்டடி. ஸோ தட்ஸ் ஆல். த நெக்ஸ்ட் நியூஸ் ரிலேட்டட் டு தி ஆன்லைன் கேமிங் டிராஃப்ட் ரூல்ஸ் வி வில் டிஸ்கஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் டு தி ஆன்லைன் கேமிங் டிராஃப்ட் ரூல்ஸ். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஸோ இது வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ரூல்ஸை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து ஒரு ரூல்ஸை வந்து மூவ் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வாட் கேம் இன் நியூஸ். That is Intermediary Guidelines and Digital Media Ethics Code Rules 2021. ஸோ இதுக்கான நீட் என்ன அப்படின்னா, ஸோ வி ஹேவிங் லாட் ஆஃப் ஆன்லைன் கேமிங் இண்டஸ்ட்ரீஸ். கிட்டத்தட்ட 200க்கு அதிகமான பிளாட்ஃபார்மில் மோர் தேன் 13 crore பாப்புலேஷன்ஸ் ஆர் பார்ட்டிசிபேட்டிங் யங் பீப்புள். உமன் வந்து 45லேருந்து 46% வரைக்கும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க யங் உமன்ஸ். ஸோ இவங்களோட நலனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஸோ த இண்டஸ்ட்ரி வில் நாட் பி பேண்ட். ஸோ இவங்களை அலோவ் பண்ணுறாங்க, பட் ரெகுலேஷன் இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ மைட்டி they have created this rules, that is creation of self regulatory body. அப்புறம் grievance redressal mechanism, that is problem வரதை ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்கு. அப்புறம் oversight committee. ஸோ செல்ஃப் ரெகுலேட்டரி அப்படின்றப்போ இட்ஸ் லைக் கேமிங் செக்ஷன், ஆன்லைன் கேமிங்னு சொல்லிட்டு ஒரு ரெகுலேட்டர் உருவாக்குறாங்க. அந்த ரெகுலேட்டரில் ஆன்லைன் கேமிங் சேனல்ஸ் தே நீட் டு கேமிங் ஆப்ஸாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி, தே நீட் டு கெட் ரெஜிஸ்டர்ட் வித் திஸ். ரெஜிஸ்டர் இல்லைன்னா அவங்க வந்து இந்தியாவில் வந்து அதை லைக் அலோவ் பண்ண முடியாது. ஸோ இட் வில் பி பேண்ட். அண்ட் தென் இதில் வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, என்னென்ன நெகட்டிவ்ஸ் இருக்குது அப்படின்ற எல்லாம் ஷார்ட் அவுட் பண்ணி கவர்மெண்டோட கம்ப்ளைண்ட்ஸுக்குள்ளே கொண்டு வருவாங்க, ரெகுலேஷனுக்குள்ளே கொண்டு வரும்போது. ஸோ தட் இஸ் அ திங்ஸ் கால்ட் அஸ் கேம் ஆஃப் சான்ஸ் அண்ட் கேம் ஆஃப் ஸ்கில் in the games. So game of chance is not allowed, game of skill is allowed. So game of chance அப்படின்னா லக்கில் வர்றது. கேம் ஆஃப் ஸ்கில் அப்படின்றப்போ உங்களோட பிரெயின் யூஸ் பண்ண லாஜிக்கல் திங்கிங் பயன்படுத்தி டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் மூலமாக ஸோ விளையாடக்கூடியது கேம் ஆஃப் ஸ்கில். கேம் ஆஃப் ஸ்கில் இஸ் அலவுட், கேம் ஆஃப் சான்ஸ் இஸ் நாட் அலவுட். ஸோ அதை ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஸோ எதெல்லாம் கேம் ஆஃப் ஸ்கில், எதெல்லாம் கேம் ஆஃப் சான்ஸ் அப்படின்றத த ரெகுலேட்டரி பாடி வில் டிசைட். அப்புறம் கோடிங்ஸை வந்து பார்ப்பாங்க. பீப்புளை வந்து ஏதாச்சும் கெடுக்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்னா இட் வில் பி பேண்ட் ஃப்ரம் த பிகினிங். ஸோ இட்ஸ் அ குட் திங். ஸோ இட் கேன் பி ஸ்டார்ட் ஃப்ரம் தி பிகினிங் இட் செல்ஃப். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கல அப்படின்னா அவங்க வந்து இங்கே பண்ண முடியாது. தென் எதுக்காக ரெகுலேட் பண்ணணும் அப்படின்னா இட்ஸ் அ ரெவென்யூ ஜென்ரேட்டிங் பிளாட்ஃபார்ம். $1.5 billion revenue. It will increase to 5 billion by 2025. $5 billion by 2025. So இது taxable. ஸோ கவர்மெண்ட்டுக்கு வந்து taxes கிடைக்கும். ஸோ அதனால் லீகலைஸ் பண்ணால் அப்புறம் when it is legalized and regularized, செல்ஃப் ரெகுலேஷன்ஸ், ரெகுலேட்டரி பாடி, அப்புறம் கிரிவன்ஸ் ரெட்ரஸல். ஸோ அப்போ ப்ராப்ளம்ஸும் வந்து ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். ஸோ இது டிராஃப்ட் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் we can see further. Okay, the next article related to the forest conservation rules of 2022. So Forest Conservation Act is there. Marine Forest Reserve Rights. This is 1980. This is 2006.
Forest Rights Act. This is Forest Conservation Act. So இதை பொறுத்த வரைக்கும் கிராம சபா will have the authority the forest cover வந்து remove பண்றதுக்கு. So without central government cannot be removed. The private people வந்து ஃபாரஸ்ட் ஏரியாஸில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறாங்க அப்படின்னா அந்த கிளியரன்ஸ் வந்து கொடுக்கக்கூடிய அத்தாரிட்டி த அத்தாரிட்டி இஸ் கிவன் டு தி டீசென்ட்ரலைஸ்டு மேனர் அஸ் வெல் அஸ் இவங்க பெர்மிஷன் அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பெர்மிஷன் கொடுக்கணும். அப்போ தான் ரிமூவ் பண்ண முடியும். அது மாதிரி ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட்ஸ் அப்படின்றது யார் யாருக்கு இண்டிஜினியஸ் ட்ரைபல் பீப்புள் கேன் செட்டில்ட் இன் தோஸ் ஏரியா தே ஹேவ் த ரைட்ஸ் இன் மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ். அப்புறம் கிராம சபா has the authority to control, maintain and locally they can make laws to preserve land, அப்புறம் வாட்டர், ஸோ எஜுகேஷன், இந்த மாதிரியான விஷயங்கள் எந்தெந்த ஆக்டிவிட்டீஸ் அங்கே பண்ணலாம் அப்படின்றது எல்லாத்தையுமே அவங்க டிசைட் பண்ணுறதுக்கான அதிகாரத்தையும் கிராம சபாவை கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் அ டீசென்ட்ரலைஸ் மேனர். ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ரூல்ஸ் வந்து இந்த லாஸுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லப்படுது. பிகாஸ் இட்ஸ் ஓவர் ரைடிங் தி பவர். ஸோ இட் கிவிங் தி பவர் ஃபார் த private companies, the private parties to clear the forest without consent from the Gram Sabha. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஏரியா கொடுத்துட்டாங்க அப்படின்னா they can go and clear the forest area. That's a drawback of this law. Private developers can. அப்புறம் leads to cutting down of trees, deforestation அதிகமாகும். நேஷ்னல் கமிஷன் ஃபார் எஸ்டி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2009 2018 128 application for the mining has been like apply பண்ணியிருக்காங்க. அதில் 74 was given permission. எந்த ஒரு மைனிங் ஆக்டிவிட்டீஸுமே வந்து இது வரைக்கும் இந்த அப்ளிகேஷனில் ரிஜெக்ட் பண்ணப்படலை. 74 வந்து அப்ரூவ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ரூல்ஸை வந்து சேஞ்சஸ் பண்ணும்போது இட் வில் அஃபெக்ட் தி பீப்புள். அது ஃபாரஸ்ட் வந்து கிளியரன்ஸ் பண்ணுற ஹெல்ப் பண்ணும், கிராம சபாவோட பவரை டிஸ்கிரிமினேட் பண்ணுற ஹெல்ப் பண்ணும். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் யூ பீப்புள் ஹேவ் டு நோட். ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட்னா என்ன, ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட், அப்புறம் ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ரூல்ஸில் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. தட்ஸ் ஆல். The next article related to the fiscal deficit. So இந்தியாவோட fiscal deficit April to November time period went to 58.9. Sorry. நம்மளோட borrowing வந்து 9.78 lakh crore. October it is 7.58 lakh crore. So in budget the fiscal deficit is we having revenue receipts is there, capital receipts is there, revenue expenditure will be there, capital expenditure will be there. So is the total budget. Revenue receipts அப்படின்னா taxation and non-tax revenue. Capital receipts அப்படின்றப்போ லோன்ஸ்னால வரக்கூடிய காசு, அப்புறம் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டில் வரக்கூடிய காசு, அது மாதிரி அதர் இன்கம் தட் இஸ் லோன்ஸ் வந்து பே பண்ணுறது, பிரின்சிபல் பே பண்ணுறது. ஸோ இதெல்லாமே கேபிட்டல் ரெசிப்ட்ஸ். ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னா சேலரி, சப்சிடிஸ், அப்புறம் யூ பீப்புள் நோ வித்தவுட் கிரியேட்டிங் அசட் தட் இஸ் டிஃபென்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ என்னென்ன ஸ்கீம்ஸுக்கு வந்து ஃபண்டிங் பண்ணுறது இதெல்லாமே வந்து ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் கேட்டகரியில். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா லோன்ஸ் வரும், இன்னொரு கவர்மெண்ட்டுக்கு வந்து லோன் கொடுக்குறது, சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் கிவிங் லோன் ப்ளஸ் அசட் கிரியேஷன் ஆகுது, இதெல்லாமே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ ஃபிஸ்கல் டெஃபிசிட் இன் த சென்ஸ் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் minus total revenue receipts plus non-debt creating capital receipts. ஸோ எந்த ரெசிப்ட்ஸ் எல்லாம் கடன் திருப்பி லைபிலிட்டி இல்லையோ அது எல்லாமே அதில் வரும். ஸோ டோட்டலி யூ வில் கெட் தி
loan. So loan you will get. எவ்வளோ loan வாங்கியிருக்காங்க அப்படின்றது தான் fiscal deficit அப்படின்றது. So our loan is like this. சரியா 6.74 இருக்கும் இப்போ டெபிசிட்டை. பட்ஜெட்டில் தான் அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் நமக்கு தெரியும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் கரண்ட் அஃபேர்ஸ். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் வந்து இந்தியாவோட சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி India was Science Congress. It was inaugurated by our Prime Minister and he attended the meeting. Indian Science Congress is like the meeting in நடத்துறது வந்து Indian Science Congress Association. It's an independent body under the Department of Science and Technology. So முதல் தடவை இந்த மீட்டிங் வந்து it was conducted in 1914. கல்கட்டாவில் இதை கண்டக்ட் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் மீட்டிங். It was conducted in Calcutta first time. So நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்தியன் சயின்ஸ் காங்கிரஸ் அசோசியேஷன் தான் அதை லைக் மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறாங்க. Jan 3 Jan 7 வரைக்கும் நடக்க இருக்குது. 5 days இந்த மீட்டிங் நடக்கும். இதில் மெயின் இம்பார்ட்டன்ட்னா ஸ்டூடெண்ட்ஸ், சயின்டிஸ்ட், அப்புறம் காமன் பீப்புள் who are சயின்ஸ் ரிலேட்டட் ரிசர்ச் பண்ணுறவங்க அவங்கள எல்லாமே ஒரே பிளாட்ஃபார்மில் கொண்டு வர்றதுக்கு அதுக்கான டிஸ்கஷன்ஸ் பிளாட்ஃபார்ம் தான் இந்த சயின்ஸ் காங்கிரஸ் அப்படின்னு பேர். அவங்களோட கருத்துக்களை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஏரியா. ஸோ பிரைம் மினிஸ்டரோட ஸ்பீச்சில் ஹி ஹைலைட்டட் இட். தட் இஸ் பிஹெச்டியில் வி ஆர் இன் த டாப் 3rd country ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண. குளோபல் இன்னோவேஷனில் வி ஆர் 14th place. அப்புறம் உமன்ஸ் பார்ட்டிசிபேஷன் ஹேவ் டு பி இன்க்ரீஸ். ஸ்டெம் அப்படின்ற இதில் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் கேட்டகரியில். ஸோ வி ஆர் இன்வால்விங் உமன் இன் திஸ் ஃபீல்ட். அது மாதிரி லேப் ரிசர்ச் வந்து அதிகப்படுத்தணும். மில்லட்ஸை வந்து நான் நேற்றுக்கு நம்ம படித்தோம், அதை வந்து ப்ரமோட் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. எனர்ஜி இன் இனோவேஷன், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, நேஷனல் கிரீன் ஹைட்ரஜன் மிஷன் இஸ் தேர். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் ஹைலைட்டட் பை அவர் பிரைம் மினிஸ்டர். அப்புறம் ஆகுமெண்டட் ரியாலிட்டி, விர்ச்சுவல் ரியாலிட்டி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், எவ்ரி திங் யூ பீப்புள் கேன் ஸ்டடி ஃப்ரம் த நோட்ஸ். ஸோ இந்த காங்கிரஸ் எதுக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. தட் இஸ் enough ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். மற்றபடி நார்மலாக நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் படிக்கிறது தான் எல்லாமே. ஸோ தட்ஸ் ஆல். Now we will move on to the final article, that is India's prisoners reducing India's prison footprint. So we will discuss. So Indiaவோட prisoners, இது ஆர்டிக்கிள் வந்ததுக்கான recently our constitution day, நம்மளோட பிரசிடென்ட் வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பிரிசனர்ஸ் ஓவர் க்ரௌடிங்காக இருக்குது, அந்த ஓவர் க்ரௌடிங்கை குறைக்கிறதுக்காக ஸோ வி ஆர் கன்ஸ்ட்ரக்டிங் லாட் ஆஃப் நியூ ப்ரிசன்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறது. ஸோ அது அப்படி இல்லை, ஓவர் க்ரௌடிங்கை குறைக்கிறது. வி நீட் டு ரெடியூஸ் த க்ரைம் அப்படின்றது அவங்க இன்டெரக்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான ரீசன், லெஃப்டினன்ட் கவர்னர் ஆஃப் டெல்லி ரீசன்ட்லி ஹி அலாட்டட் அ பிளேஸ் டு டெல்லி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி கிட்ட வந்து பிரிசன் ஒரு பிளேஸில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கான ஒரு டைரக்ஷன் கொடுத்துருக்காரு. இந்த ரெண்டுமே வந்து கான்ஃப்ளிக்ட் ஆகுது. ஸோ பிரசிடென்ட் சொன்னதும் இதுக்கும். ஸோ வி வில் டிஸ்கஸ் ரிலேட்டட் டு த இந்தியன் பிரிசன். தெர் இஸ் அ பிரிசன்ஸ் ஆக்ட், Prisoners Act of 1894. 1894. So it talks about the prison. Prison na enna அப்படின்றது. So it's a temporary or permanent place. Judicial custody la irukodiya persons, aprom convicted persons will be arrested in this category, that is called as a prison. So இது வந்து யார் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா ஸ்டேட் லிஸ்ட். இட்ஸ் அ பார்ட் ஆஃப் ஸ்டேட் லிஸ்ட். ஸ்கெடியூல் 7ல் செகண்ட் லிஸ்ட்டில் வருது. ஸோ இதை மேனேஜ் பண்ணுறது இல்லாமல், ஸோ வி ஹவ் த ஸ்டேட் லெவல் வி ஹாவ் தாலுக் லெவல் jails, that is called a sub jail ன்னு பேரு. அது மாதிரி district level the jail will be called as district jail, and the districtக்கான jail. அப்புறம் we have zonal jails. zonal அப்படின்றப்ப we will call the central jail. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யூ ஹேவிங் இன் கடலூர் சென்ட்ரல் ஜெயில், அது மாதிரி பாளையங்கோட்டை, இந்த மாதிரியான ஐ ஹோப் இட் வில் ஆல்சோ அவைலபிள் இன் மதுரை ஆல்சோ. ஸோ இதெல்லாமே வந்து சென்ட்ரல் ஜெயில். டிஸ்ட்ரிக்ட் ஜெயில்ஸ்னால் எல்லா டிஸ்ட்ரிக்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ்லையும் தேர் வில் பி அ ஜெயில்.
Sub-jails into taluk level irukku. So it was maintained under the Prisoners Act. So இதை மேனேஜ் பண்ணுற லா மேக்கிங், இதை கவர்னன்ஸ் பண்ணுறக்கூடிய அத்தாரிட்டி யாருக்கிட்டே இருக்குது அப்படின்னா ஸ்டேட் கிட்டே இருக்குது, ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ இப்போ நியூஸில் வந்ததுக்கான ரீசன் ஓவர் க்ரௌடிங், த மெயின் இஷ்யூஸ் ரிலேட்டட் டு தி prison, that is ஓவர் க்ரௌடிங், அப்புறம் ஓவர் அண்டர் ஸ்டாஃபிங், அப்புறம் that is funding is less. இது மூணுமே மிகப்பெரிய ரீசனாக சொல்லப்படுது. ட்ராபேக் ஃபார் தி ப்ரிசன் வந்து இருக்கிறது. அப்புறம் ஓவர் க்ரௌடிங்கான ரீசன் கிட்டத்தட்ட நிறைய கைதிகள் வந்து அண்டர் ட்ரையல்ஸில் இருக்காங்க. இது ரீசெண்டாக கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு நிலவரப்படி என்சிஆர்பியோட ரிப்போர்ட் அடிப்படையில் 4,27,165 prisoners are under trials. மொத்தம் இருக்கக்கூடியது 5,54,034. இவங்களில் 4 லட்சம் பேருக்கு 4.25 லட்சம் பேர் வந்து அண்டர் ட்ரையல்ஸ் அப்படின்னா வெர்டிக்ட் வராமல் விசாரணை இல்லை கேட்டகரியில் ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்கிறவங்க, பெயில் இல்லாமல் இட் வாஸ் அரெஸ்டட். ஒவ்வொரு வருஷமும் there is a huge death happening in the jails, prisonல. கிட்டத்தட்ட 2020ல 1887 death happened. அப்புறம் 2021ல 2116 people died. அதில் unnatural death, suicide, murder, இந்த மாதிரியான ப்ராப்ளத்தினால இறக்குறது it increasing 2.1%, that is 185 people died in 2021. ஸோ இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா we need to reform our jail system. ஓவர் க்ரௌடிங்கை தடுக்கிறதுக்காக we need to go for infrastructure level. அது மாதிரி you need to have some counseling, mental activityல அவங்கள ட்ரெயின் பண்ணுறது, controlling themselves from the criminal activities. அது மாதிரி அவங்கள வந்து ஜாப் ரிலேட்டடான ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுத்துறது. சும்மா இருந்தாங்க அப்படின்னா they will become more criminal. ஸோ அதை தடுக்கிறது, ஜாப் ரிலேட்டடான அவங்களோட ஹாபீஸை வெளிப்படுத்துறது, அவங்களோட டேலண்ட்டை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுக்குறது. ஸோ இதெல்லாமே இட் வில் ஹெல்ப் த பீப்புள் ஹூ ஆர் கிரிமினல், தே கேன் கம் அவுட் ஃப்ரம் தி கிரைம். ஸோ கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்லேருந்து அவங்க வெளியில் வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் யூ பீப்புள் கேன் ரைட் இன் வே ஃபார்வர்ட். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் the 2 days current affairs. Now we will see the MCQs. So okay, question number 1. With reference to the millet, consider the following statement. Statement number 1, India accounts for the 5th of the world's millets production. Statement number 2, the year 2018 was declared as the National Year of Millet in India. Which of the statements given above are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Question number 2, which of the following articles of the Indian Constitution does not relate to constitutional protection for women? Article 115 class 3, Article 15 class 1, Article C on the Article 51 class A, that is 51A class 51A, then D வந்து Article 50. ஸோ இது எது வந்து உமன்ஸ் ரிலேட்டடாக இல்லாத, உமன்ஸோட ப்ரொடெக்ஷன் ரிலேட்டடாக இல்லாதது. Third question, with reference to the Vibrant Village program, consider the following statements. Statement number 1, it has been announced in the finance minister's budget speech 2022. Statement number 2, it aimed to enhancing infrastructure in the villages along the border with the China in states like Himachal Pradesh, Uttarakhand, Arunachal Pradesh. இதில் எது கரெக்ட் அப்படின்றத ஆன்சர் பண்ணுங்க. Question number 4, with reference to the remote voting in India, consider the following statements. Statement number 1, remote e-voting machine will be a non-standalone device which requires proper connectivity to operate. Statement number 2, the Representation of People Act needs to be amended to introduce remote voting. Which are the statements given above are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Question number 5, with reference to the Nilgiri tar, consider the following statements. Statement number 1, it is an endemic to the Western Ghats. Statement number 2, it is listed as
vulnerable under the IUCN Red List of threatened species. Which of the statements are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. So that's all. Now we will see the previous day order answers. Question number 1 answer is C. Question number 2 answer is D. Question number 3 C, 4 C, 5 C. 1 C, 2 second question number 2 D. Question number 3 C, 4 C, 5 C. So that's all. Mains answer writing question. Online gaming is creating waves in India from the past few years as a medium of entertainment. Describe in this context the potential as well as impacts of the sector. Also suggest steps taken to regulate this sector. So write your answer and send to me. Thanks for joining with us.